அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பர்காத்துஹு. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஜஸகல்லாஹு கைர். இதே மாதிரி வர வீடியோஸ்ங்களுக்கும் நீங்க சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தது, உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா அது மத்தவங்க கிட்ட நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிற பட்சத்துல என்கிட்ட சொல்லுங்க. நேம் சொல்ல விரும்புனீங்கன்னா நான் நேம் சொல்றேன், அப்படி நேம் வேண்டான்னாக்கா வித்தவுட் நேம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது மாமியாரு மருமகள் இந்த மாதிரிதான் யாராவது என்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ஆப்போசிட்டா ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து ஒரு பையன் வந்து சொல்லி அவங்க மனைவி கிட்ட சாரியே கேட்டதுல இதன் முன்னையும் சாரி கேட்டுக்கிட்டாங்க அவங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தங்க 55+, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட மெசேஜ்ல அவங்க ஷேர் பண்ண சொன்னதை நான் ஷேர் பண்றேன். அவங்க 58+ அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் பர்சன் தான். இப்ப அவங்க மஸ்கட்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு கடைசி பிள்ளையா. அவங்களுக்கு அக்காங்க இருக்காங்களா, அண்ணன் தம்பி இல்ல அண்ணனுங்க இருக்காங்களா, 2 அண்ணன் 2 அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிறந்து அவங்க அப்பாவை பார்க்கவே இல்லையாங்க. ஒரு சின்ன ஒரு 3 வருஷம் 3 மாசம் 4 மாசத்திலேயே அவங்க அப்பா இறந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க அம்மா அவங்க வீட்டுல அவ்வளவு பாசமா அவங்கள பார்த்து அவ்வளவு பாசமா வளர்த்திருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு மனிதரா அவரை வளர்த்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அக்கா அவங்க அண்ணங்க எல்லாமே அவ்வளவு பாசமா அவங்க கிட்ட இருந்திருக்காங்க. அவங்க பாசமா தான் வளர்ந்திருக்காங்க. அந்த பிரதர் சொன்னாங்க அவர் தான் கடைசி பிள்ளையா. அவங்க அப்பா வந்து அவர் வந்து பார்த்ததே இல்லையா. அப்போ ஒரு சிங்கிள் மதரா இருந்து அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியும் ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபரா. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிச்ச படிப்பு அவ்வளவா ஏறல. ஏன்னா எங்களுக்கு சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு 10th முடிச்சிட்ட உடனே நாங்க வந்து சிட்டி வந்துட்டோம். சிட்டி வந்து இங்க வந்து ஒரு வேலை கத்துக்கிட்டு நாங்க வந்து அது கொஞ்சம் எனக்கும் வந்து ஒரு சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்க. அண்ணன் எல்லாருக்குமே வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபேமிலில இருந்தாக்கா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்துச்சு. அதுல எல்லாம் எனக்கு ஒரு துணையா இருந்தது என்னுடைய மனைவி. வந்து எனக்கு தோளோட தோள் கொடுத்து எனக்கு கூட நின்றாங்க. எங்க அம்மாவுடைய பாசம், எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், என் மனைவியுடைய ஒரு அன்பு எல்லாம் சேர்த்து நான் ஒரு மனிதனா ஒரு நிக்கணும் அப்படின்னுட்டு ஃபர்ஸ்ட் நான் சிங்கப்பூர் போயிட்டேன். நான் சிங்கப்பூர் போயிட்டு எனக்கும் வந்து 2 குழந்தைகள், அழகான 2 குழந்தைகள் பிறந்தாங்க, ஆண் பிள்ளைகள் பிறந்தாங்க. நான் வந்து சிங்கப்பூர் போயிட்டு சம்பாரிச்சு நான் நல்லபடியா நான் சம்பாரிச்சு வரும்போது என் கூட எங்க அம்மா இல்ல. எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம், ஏன்னா ஒரு சாப்பாட்டுக்கு இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இருக்கட்டும், ஒரு துணிக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நாங்க கஷ்டப்பட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு கிராமம். அதுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் கஷ்டப்பட்டது என்னுடைய குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு நானும், என்னுடைய மனைவி வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்கள வந்து படிக்க முடியல. அதனால என் பிள்ளைகளுக்காக நான் அப்ப கூட சிங்கப்பூர் போயிட்டு என் மனைவி கிட்ட சொன்னேன், நீங்க படிங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்ல, நான் பிள்ளைகள், ஏன்னா 2 ஆண் பிள்ளைகள், அதனால நான் ஆண் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப போல்டான லேடி. அதனால அவங்க பாத்துக்கிட்டாங்க. நான் வந்து வெறும் சம்பாரிச்சு அனுப்புனதோட சரி, அவங்க பாத்துக்கிட்டாங்க, ஃபேமிலியாவும் பாத்துக்கிட்டாங்க, குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா படிச்சாங்க. பிள்ளைகள் காலத்தின் கோலமும் என்னன்னு எனக்கு சொல்ல வரல சிஸ்டர். என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிச்சாங்க தான், கல்யாணம் ஆற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தாங்க. என்னுடைய மனைவி வந்து ரொம்ப 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 பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம்.
என் மேல எவ்வளவு பாசமோ அதை விட அதிகமான பாசம் குழந்தைகள் மேல அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. ஏன்னா நம்ம அம்மா இல்லைங்களா, நான் கூட பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பேன். என்னமோ என்னையே சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. நிறைய பேர் இதை கேக்குறவங்க சொல்லுவாங்க அவங்க ஸ்டோரிய சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கூட நினைச்சா கூட நினைப்பாங்க. பட் எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் தான். அந்த பிரதர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருச்சு. அவங்க அப்பப்போ லீவ்ல இந்தியா போவாங்களாம். போயிட்டு நல்லா வீடு வாசலோட ஆயிட்டாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அண்ட் பிள்ளைகளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்பதான் அவர் கொஞ்சம் லாஸ்ட்ல பேரன் பிறந்திருக்கிறான், ஒரு பேத்தி பிறந்திருக்கிறா. அப்போ அவங்க இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வரும்போது இங்களுடைய சூழ்நிலை பார்த்தா அவரால் இங்க இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கான். சோ அவர் மறுபடியும் அங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அந்த பிரச்சனையை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர். நான் இன்டைரக்டா சொல்றேன் உங்களுக்கு, நீங்க அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்ற சொல்றேன். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஃபாரினுக்கு இப்ப மஸ்கட்க்கு போயிட்டாங்களாம். அவங்க மனைவி வேண்டாம் வயசாயிருச்சு கூட இருங்க அப்படின்னு என் மனைவி ரொம்ப ஆசைப்படுறாங்க. எனக்கு என் மனைவி அங்க எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துடுறாங்க. இப்ப என்னால போய் அங்க எப்படி இருக்க முடியும்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கல்யாணம் ஆனதுல இருந்தே இந்த குழந்தைங்களும் நான் வர போகும்போது இந்த 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. எல்லாமே நாங்க லெட்டர்லயும் அந்த போன்லயும் இதுலதான் எங்க வாழ்க்கை போச்சு அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபாரின்ல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது எனக்கும் தெரியும். ஏன்னா எங்க வீட்லயும் ஃபாரின்ல இருந்தவங்க தான், அதனால எனக்கும் தெரியும். நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது அவர் பயப்படுறாரு. இப்ப இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா என் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவாங்க. இப்போ இங்க நான் இண்டிவிஜுவலா இருந்து பழகிட்டேன். இப்ப அங்க போனா இந்த மருமகள்கள் பேச்சுக்கள், இந்த மகன்களுடைய மாற்றங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப இங்க இருந்து கூட நான் இப்ப இன்னும் 1 இயர் தான் என்னால இங்க இருக்க முடியும். ஆஃப்டர் தட் நான் அங்க போயிடணும் அப்படின்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் ஃபீலிங் ஆயிட்டேன். சரிங்களா? அப்போ அவங்க அதுதான் பயப்படுறாங்க. நாங்க போய் எப்படி போய் இந்தியால இருப்பேன் அப்படின்னு பயமா இருக்கு. இன்னும் 1 இயர் கழிச்சு நாங்க போய் தான் ஆகணும். அவர் வேலை செய்யற இடத்துல இன்னொரு 2-3 பேரை பாத்திருக்காங்க. அதே மாதிரி வயசானவங்க தான் அங்க இருக்காங்களாம். இவங்க சொல்றது எல்லாம், ஏன்னா அங்க ஃபாரின்ல இருக்காங்க இல்லையா, அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பேசிக்கிறது, அந்த டிரைவர் அவங்க எல்லாம் பேசிக்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்க போகும்போது அங்க சூழ்நிலையும் கொஞ்சம் சரியில்லை. நான் அதுல கம்ஃபர்ட் ஆயிட்டு அதுல அவங்க ஃபேமிலியோட நான் எப்படி சேர்ந்திருப்பேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கான் அவருக்கு. அது என்கிட்ட சொன்னாங்க. அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா அவர் இங்க வரணுமா, வந்தாருன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் இதை பார்த்துட்டு இருக்க ஃபாரின்ல இருக்கிற நண்பர்கள் உங்க ஸ்டோரி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பகிர்ந்துக்குங்க. நான் பகிர்ந்துக்கிறேன். சாரி, நான் இதுல ஏதாவது கொஞ்சம் சரியா பேசாம கொஞ்சம் இது பண்ணிருந்தேன். ஏன்னா நானே எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா நாங்களும் ஃபாரின்ல எங்க வீட்டுக்காரரும் ஃபாரின்ல இருந்துதான் நாங்க இது பண்ணோம். எனக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆச்சு. அதனாலதான் இந்த ஸ்டோரியை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். ஒன்ஸ் அகெயின் சொல்றேன், யாரும் என்னுடைய ஸ்டோரி நினைச்சிட்டு இது பண்ணாதீங்க. என் ஸ்டோரியா இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு ரீச்சுக்கு வரும்போது கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, அல்லாஹ் ஹாஃபீஸ்.